ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனி உத்திரம் நடராஜ அபிஷேக தினம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற ஆனி மாதம் வருகிற உத்திர நட்சத்திர நன்னாளில் பார்த்திங்கன்னா நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நடராஜ பெருமானுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு 6 நாட்கள் மட்டும் அபிஷேக தினங்கள் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு மார்கழி மாதம் வருகிறவங்களுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரமும் இந்த ஆனி உத்திரமும் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு உங்களுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு நேரம் ஆரம்பிக்கிற மாலை நேரம். இது நம்ம விளக்கேற்றுற நேரம்னு சொல்லலாம். நமக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் மார்கழி மாதம். தேவர்களுடைய ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம் என்ற கணக்கில் இருக்குது. சரி, இந்த ஆனி உத்திரம் எப்படி சிறப்பாக நாம் கொண்டாடலாம்? சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா வருகிற 12 ஜூலை வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அதிகாலை 2:35 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடக்குது. அதற்கு பிறகு சிவபெருமான் காட்சி தர்றது ஒன்றா நடக்கும். நமக்கு அன்றைக்கி நாம் முடிந்த அளவில் நமக்கு அபிஷேக பொருட்களை செம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது சால சிறந்ததாக கருதப்படுகிறது. பெருமாள் அலங்கார பிரியர், விஷ்ணு பகவான் அலங்காரம் பிரியர். நம்ம நடராஜ பெருமான் ஆகிய சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவர் சுடலையில் இருக்கிறதுனால அவர் அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதை தணிப்பதற்காக அவர் அபிஷேக பிரியராக நமக்கு இருக்கிறார். அதனால் நமக்கு முடிந்த இந்த அபிஷேக பொருட்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இதையெல்லாம் நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். அன்றைக்கி நாம் என்ன முடியுதோ அதை நாம் செய்யலாம். சரி, முடிந்தவர்கள் தில்லை சிதம்பரத்தில் போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. உத்தரகோச மங்கையிலும் இதை பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிறப்பித்த ஸ்தலமாகத்தான் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள், அதே மாதிரி இந்த அம்பலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளி அம்பலம் அது மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். அங்கே நடராஜ பெருமாள் இருந்தாலும் அந்த அபிஷேக ஆராதனைகளை நாமும் கலந்து கொண்டு கண்டு கழிக்கலாம். அங்கே அபிஷேகம், பூஜை, ஹோமம் நிறைய நடக்கும். எல்லா சிவாலயங்களிலுமே இது ஒரு கொடியேற்றத்துடன் உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் தேரோட்டம் எல்லாமே நடக்கும். அது அனைத்து சிவாலயங்களிலும் உண்டு. தில்லையில் சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பாக விசேஷமான கொண்டாட்டங்களால் இருக்கும். உங்களுக்கு கைலை வாத்தியத்தோடு சிவபெருமானுடைய ஒவ்வொரு நாள் ஒரு வாகனம் அதை மாதிரியெல்லாம் இருக்கும். முடிந்தவங்க அங்கே போய் பார்க்கலாம். அப்படி இயலாதவர்கள்லாம் நம்ம அருகில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்க மேனியோ அப்படி இல்லைன்னா நடராஜ பெருமான் வச்சுருக்கிறவங்க வீட்டிலேயும் அவரை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடலாம். ஆருத்ராக்கு தான் களி அப்படின்னு ஒன்று செய்வாங்க. இதற்கு நீங்கள் என்ன விருப்பமோ உங்களால் முடிந்தது ஒரு தாம்பூலம், வெத்தலை பாக்கு, பழமோ என்ன முடியுதோ செய்யுங்க. எங்களால் முடியல, எங்களுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க கோயிலில் போய் சரீர பணிகளை செய்யலாம். பூ தொடுத்து கொடுக்கறது, அந்த இடங்களை சுத்தம் பண்ணுறது, இந்த பால் கொஞ்சம் கூடுமான அளவில் பசும் பால் அந்த மாதிரியானதெல்லாம் கொடுங்க சிவபெருமானுக்கு. இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை கூட நாம் நம்பிக்கையாக இருக்கவங்கள்ட்ட கூட கொடுத்து விடலாம். கோயிலுக்கு போக முடியல, எங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, கோயில் தூரமாக இருக்குங்கிறவங்க அப்படி செய்யலாம். திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி நிறைய வேண்டுபவர்களுக்கு வேண்டுபதை கொடுப்பார் நம்மளுடைய நடராஜ பெருமாள். எல்லாருக்கும் மகாராஜா அவர். அந்த நடராஜ பெருமானுடைய திருப்பாதங்களிலே நாம் பணிந்து அன்றைய தினம் நமது வேண்டுதல்களை நாம் தெரிவித்து கொண்டு அருளை பெற்று வாழலாம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.